நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு அருகே பட்டப்பகலில் காதலி கண் முன்னே காதலன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாதி மோதலால் இந்த கொலை நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, என்ன நடந்தது? இந்த சம்பவம் குறித்தான விவரங்கள். நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு அருகே வாகைக்குளத்தைச் சேர்ந்தவர் தீபக் ராஜா. இவர் இன்று தனது காதலியுடன் பாளையங்கோட்டை அருகே கேடிசி நகரில் உள்ள பிரபல வைர மாளிகை ஹோட்டலில் உணவருந்த சென்றுள்ளார். அப்போது அங்க வந்த குண்டல் ஒன்று கண்ணெரிக்கும் நேரத்தில் அறிவாளால் ஹோட்டல் வாசலில் வைத்து தீபக் ராஜாவை அவர் காதலி கண்முன்னே கழுத்த மற்றும் முகத்தில் சரமாரியாக வெட்டி சாய்த்தனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த தீபக் ராஜா சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். தனது கண்முன்னே காதலனை வெட்டி கொலை செய்ததை கண்டு தீபக் ராஜாவின் காதலி கதறி அழுதார். இது குறித்து தகவல் அறிந்த பாளையங்கோட்டை போலீசார் மற்றும் நெல்லை மாநகர காவல் துணை ஆணையர் ஆதர் பச்சோரா உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் தீபக் ராஜா மீது ஏற்கனவே கொலை உட்பட சில வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஜாதி ரீதியாக நடைபெற்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள் தீபக் ராஜாவுக்கு இருப்பது தெரிய வந்துள்ளது. தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டாரா அல்லது முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நடைபெற்ற ஹோட்டலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். நெல்லையில் ஆள் மாறாட்டம் நடமாட்டம் மிகுந்த காணப்படும் சாலையில் பட்டப்பகலில் காதலி கண்முன்னே காதலனை கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.